ருத்துபர்ணன் பகுகாலம் ராஜ்யம் ஆண்டாள். தன் பிள்ளையான சர்வகாமன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சுவிட்டு காட்டுக்கு போயிட்டாள். ருத்துபர்ணன் சர்வகாமன் பகுகாலம் ராஜ்யம் ஆண்டு தன் பிள்ளையான சுதாசன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சுவிட்டு சர்வகாமன் காட்டுக்கு போயிட்டாள். சுதாசனுடைய புள்ள சௌதாசன் சௌதாசன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சுவிட்டு சுதாசன் பகுநாள் காட்டுக்கு போயிட்டாள். சௌதாசன் பகுகாலம் ராஜ்யம் ஆண்டாள். அவர் ஒரு தப்பு பண்ணிவிட்டாள். என்ன தப்பு பண்ணினால், சாத்தத்துல இலையில பரமாறுற போது மனுஷ மாம்சத்தை கொண்டு பரமாறிவிட்டார் பரிச்சாரகன். வசிஷ்டர் என்னடா மனுஷ மாம்சம் வச்சிருக்கே இலையிலேன்னு கேட்டார் சௌதாசனை. எனக்கு தெரியாது, சமயக்காரம் பண்ணிருப்பேன்னா. உங்க ஒப்பனுக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்கிறியே, நீ சொல்லலாமான்னு கேட்டாள். நீ ராட்சசனா போகணும் சபிச்சு விட்டாள். ஏன்னா இவன் காட்டுக்கு போன போது ஒரு ராட்சசனை கொண்டு விட்டான் இந்த சௌதாசன். அந்த ராட்சசனுடைய பிராத்தா இவனுக்கு பதிலுக்கு பதில் இவனை ஏதாவது பண்ணோம்னா அவன் மனுஷ பாஷம் போட்டுக்கொண்டு இவ்வாறுல சமய வேலைக்கு வந்து உடுத்துட்டு இருக்கான். வசிஷ்ட சாபத்தை வாங்கி கொடுத்துட்டோம்னா இன்னைக்கு மனுஷ மாம்சத்தை கொண்டு தேசத்துல பரமாறிவிட்டான். நீ ராட்சசனா போயிடும் 12 வருஷம் சபிச்சார். உடனே அவன் கையில ஜலத்தை எடுத்து இவர் உபதேசம் பண்ண மந்திரம் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு இவரை சபிச்சு பண்ணோம்னா அவன் எடுத்தான். மதையின் தீனு சௌதாசனுடைய பத்னி ஓடி வந்து காலை வந்து பிடிச்சி, பர்த்தாவே நாதா குரு சபிச்ச பாப்ப குடும்பம்ங்கிற ஒரு கட்ட பேரோட இருக்கட்டும், குருவையும் சபிச்ச பாபிங்கிற கட்ட பேர் வாடினா ஒரு தப்போட இருக்கட்டும்னு காலை வந்து பிடிச்சாள். உடனே கையில நான் ஜபிச்சு விட்டேனே, ஜலம் சர்வம் ஜீவமயம், உலகம் முழுக்க ஜீவமயமா இருக்கே, எங்க விட்டாலும் யாரா போயிடுவாளேன்னா என் மேல விடுங்கன்னு இருந்தம்மா. நீ சாத்வி உன்னை கொல்லுவேனா இந்த ஜலத்தாலே, என் மேல விட்டு விடுறேன்னா, உங்க மேல விட்டுக்கிட்டா எங்க தீவனா போடுவேன்னா. அதுக்காக 2 முழங்காலும் கீழே விட்டுனான். அதுல இருந்து கல்மாஷ பாதனா ஆயிட்டா. 2 காலம் அழுகி போயிட்டு அவனுக்கு முழங்காலுக்கு கீழே. அவன் ஜபிச்ச மந்திரமே வசிஷ்டரை கெடுக்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்ச மந்திரம் அவன் கால அழுகி போச்சு. ராட்சசனா போய் அவனோட கூட ஓடி, அதனால சௌதாசம் மதயந்தீவா 11 பதிவர்த்தைகளை தேவி சுந்தரகாண்டத்துல ராட்சசிகள் இடத்துல சொல்ற போது ஆபத்து வந்த பர்த்தாவோட கூட ஓடின மதயந்தி போல என் பிரபு அண்டினவள் நான் சொல்றாள். அவன் தீனன்னு சொல்லிவிட்டாள். சுவாமியே, என் பிரபு தீனன்னு சொன்னா நான் பொறுக்க மாட்டேன். ராகவம் கிருபணம் தீனம் விட்டாள். ராட்சசிகள் தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே குரு. என் பிரபு தீனனோ ராஜ்யஹீனனோ அவன் தான் என் பிரபு, அவனை நான் அண்டினவள். சௌதாசனை எப்படி மதயந்தி அண்டினாலோ அப்படி அண்டினேங்கிறாள் தேவி. ஒரு 11 பதிவர்த்தை பொறுக்கி எடுக்கிறாள். அப்படி உயர்ந்த ரத்னம் தோட்டுக்கு பொறுக்குவனே பிரபுக்கள், அது மாதிரி பொறுக்கி எடுக்கிறாள் 11 பதிவர்த்தைகளை. அப்படி சொல்ற போது சொன்னாள், கூடவே ஓடினாள் 12 வருஷம். போய் வசிஷ்டருடைய அனுகிரகத்தினாலே இவளுக்கு கர்ப்பம் உண்டாய். அவனுக்கு இந்த ராட்சசபாவம் போனதுக்கு அப்புறம் அது ரொம்ப நாள் அந்த குழந்தை வெளியில வராமே கல்லுனால வயத்த பூரி குழந்தைய எடுத்ததுனாலே அஸ்மகன் பேரிட்டாள் அந்த குழந்தைக்கு, சௌதாசனுடைய பிள்ளைக்கு. அஸ்மகன் அந்த சௌதாசன் தன் பிள்ளை அஸ்மகன் நடந்த ராஜ்யத்தை பிடிச்சு காட்டுக்கு போயிட்டாள். அஸ்மகன் பகுநாள் ராஜ்யம் ஆண்டு குழந்தை இல்லாத காலத்திலே மகான்களுடைய அனுகிரகத்தினால மூலகன் ஒரு பிள்ளை பிறந்தான். நிக்ஷத்திரே மூலகோபவத்துனாள். சத்திரமே க்ஷாத்திரமான ஜாத்தியே போயிடுங்கிற காலத்துல மூலக பிறந்த குழந்தையாகினால மூலகன் பேர் வச்சாலாம் அந்த பிள்ளை. அவனிடத்துல ராஜ்யத்தை பிடிச்சிட்டு அவன் காட்டுக்கு போயிட்டான் அஸ்மகன். மூலகன் ராஜ்யம் ஆண்டான். மூலகன் 10,000 வருஷம் ராஜ்யம் ஆண்டு விட்டு தன் பிள்ளையான ஐடவிடன் இடத்துல ராஜ்யத்தை பிடிச்சிட்டு போனான். ஐடவிடன் 10,000 வருஷம் ராஜ்யம் ஆண்டான். தன் பிள்ளைக்கு தசரதன் பேரு. இந்த தசரத ராமனுடைய அப்பா இல்ல அதுவாரே. அந்த தசரத ராஜ்யத்தை பிடிச்சிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டாள் ஐடவிடன். தசரதன் ராஜ்யம் ஆண்டாள். அவர் பகுகாலம் ராஜ்யம் ஆண்டு விட்டு தன் பிள்ளையான விஸ்வசகன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சாள். விஸ்வசகன் ராஜ்யம் ஆண்டாள். 10,000 வருஷம் பகவானை பஜிக்கணும்னு சொல்லிவிட்டு தம் பிள்ளையான கட்வாங்கன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சுட்டு விஸ்வசகன் காட்டுக்கு போட்டாள். கட்வாங்கன் தேவலோகத்துல போய் தனக்கு மரணம் கட்டி போச்சு நினைச்சு, நமே பிரம்மகுலாத் பிராணா குலதெய்வான் அச்சாத்மஜா, எங்க குலத்தில் பிராமணர்களுக்கு மேல் பத்னியோ ராஜ்யத்தையோ பொருளையோ குழந்தைகளையோ பெரிதாக நினைக்காது. சத்தியமாக இருந்தால் எனக்கு நல்ல கதி கிடைக்கணும்னு சொன்னாள். நல்ல கதி கிடைச்சுடுது. அப்படி கட்வாங்கனுடைய உள்ள தீர்க்கபாகு பகுகாலம் ராஜ்யமாண்டு தன் பிள்ளையான ருகு நடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சாள். ருகு 10,000 வருஷம் ராஜ்யமாண்டாள். தன் பிள்ளையான அஜன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சாள். அஜன் ராஜ்யமாண்டாள். அவர் தன் பிள்ளையான தசரத நடத்துல ராஜ்யத்தை ஒப்பிச்சாள். தசரதனுக்கு சர்வேஸ்வரனா சாட்சாத் பிரம்மமயோ ஹரின்னு சாட்சாத் ரங்கநாதனே புத்திரனா வந்தாளாம். தஸ்யாபி பகவானேஷா சாட்சாத் பிரம்மமயோ ஹரிஹி ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா இதி சம்ஜயா.